ஒரு சிகரெட் கொடுங்க. என்னப்பா? இல்லைப்பா, அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனேன். டாக்டர் ஸ்கேன் எடுக்க சொன்னார். அப்புறம் பேசுகிறேன், வைங்க, வேலை இருக்கு. ப்ரோ, புக் பண்ணி எவ்வளோ நேரம் ஆச்சு? இன்னும் என்ன பண்ணுறீங்க? இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? வாங்க ப்ரோ, டக்குன்னு டைம் ஆயிடுச்சு. தம்பி, சிகரெட் காசு கொடுக்கலப்பா. இந்த வரேண்ணே. சார் ஓடிபி சொல்லுங்கள் சார். 5254. 2 ப்ரோ கொஞ்சம் ஓரமான் பண்ணுங்க ப்ரோ. என்னப்பா உனக்கு பிரச்சனை? இல்லைப்பா, அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனேன். டாக்டர் ஸ்கேன் எடுக்க சொன்னார். 3000 ரூபா இருந்தால் அனுப்பிவிடுப்பா. ஏன் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் போவீங்களா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போக மாட்டீங்க? உங்களோட பெரிய ரோதனையாக போச்சு. இல்லைப்பா, உடனே எடுக்க சொன்னார், அதான். சும்மா மாத்திரையை போட்டு தூங்க சொல்லுங்க. வைங்க, போகலாம் ப்ரோ. சார் அப்பா தானே படம் கேட்குறது, கொடுக்கலாம்ல? என்ன இருந்தாலும் நம்ம பிரச்சனை தானே. அட நீங்கள் வேறு ப்ரோ, படிக்க வச்சாங்க. எப்போவுமே நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்க முடியுமா? நம்மளும் எனக்கு தான் என்ஜாய் பண்ணுறது. நீ போங்க ப்ரோ. எவ்வளோ ப்ரோ ஆச்சு? 100 ரூபா ஆச்சு சார். சார் 1 செகண்ட். எதுக்கு ப்ரோ திரும்பி காசு கொடுக்குறீங்க? இல்லை சார், உங்கள் அப்பா பணம் கேட்டார்ல, அவர்கிட்ட கொடுத்துருங்க. எங்கள் அப்பன்னு காசு கொடுக்க நீங்கள் யார் ப்ரோ? நான் படிக்கும்போது எங்கள் அப்பா என் கூட இருந்தார். வேலைக்கு போகிறப்ப என் கூட இல்லை. நான் மாதமாக சம்பளம் வாங்குறப்ப எங்கள் அப்பாவுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைப்பேன். நான் இப்போ எங்கள் அப்பா கொடுத்தேன்னு நினச்சிக்கிறேன். இந்தாங்க சார். இல்லை ப்ரோ, வேணாம் வைங்க. விழுதாய் இறங்குது பெற்றோர் பாசம், விருந்தாய் போகுது பிள்ளை பாசம்.